உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தமான தேவனை நாம் வரவேற்கலாமா? ஆண்டவரே, இறங்கி வாங்க எங்களுடைய ஆராதனைக்குள் என்று. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் அவர் இன்னும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரர், தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரர், தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
சேருவீன்கள் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தன்னுடைய இறக்கைகள் எல்லாம் நான் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஆராதிக்கிற அந்த ஆராதனையை விட்டு ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய மத்தியில் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் 2 3 பேர் உடைய நாமத்தில் கூடி வாழ்கிற ஆண்டவரை துதிக்கிறார்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரை இந்த இடத்துல முழங்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் துதிக்கும் போது உடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஏற்கனவே இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே வீணாக செல்லாதபடிக்கு வந்தவர்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளும் போது அவருடைய ஆண்டவரே வாஞ்சைகள் அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீங்கள் தொடுங்க. பலவீனமாய் வந்திருக்கிற மக்கள் பலத்தை தாங்க ஆண்டவரே. வேதனையில் வந்திருக்கிற மக்களை ஆண்டவரே சந்தோஷமாக திரும்பி செல்ல கிருபை செய்யுங்க. தொடங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடங்க ஆண்டவரே. பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், படி ஸ்தோத்தரிப்பேன் 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 இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன்.
ஆழத்திலிருந்து இந்த பாட்டை பாடினா யாரும் உக்காந்துட்டு பாடி இருக்க மாட்டேங்க. எப்படி இருந்திருக்கணும்? என்னுடைய நோய்களெல்லாம் உடைய காயங்களினாலே என்ன பண்ணிட்டீங்க? என்றைக்கமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் இல்லைங்களா? You have healed all my diseases, not now, very long back. இல்லையா? அதனால எல்லாம் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுங்க. பார்த்தா இன்னும் நோயாளிகளாட்ட தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா எனக்கும் இப்போ தூக்கம் வந்துடும். If I look at your faces, you feel still you are sick, and that makes me sick. கொஞ்சம் சிரிச்சு கவலைகளெல்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுங்க. இங்கே யாரும் கவலையை கொண்டுட்டு வர வேண்டாம். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கவலையற்றதாக்கினதால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆமாம். அதனால என்ன உண்வோம், என்ன குடிப்போம், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆகாயத்தை பட்சிக்கிற தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம்? ದಿನமும் என்னை ಪೋಷಿಪದಾಲ್. ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರುವ ಹಕ್ಕಿಗಳನ್ನು ನೋಡಿ ಅದು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಚಿಂತೆನೇ ಮಾಡಲ್ಲ. ನಾವು ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕು ಅಲ್ವಾ? ಅದರಿಂದ ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಜೋರಾಗಿ ಹರ್ಷದಿಂದ ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇನ್ನೂ ಕೊಂಚ ಸತ್ತ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் நான். சத்தப்பாடு ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ಕನ್ನಡ ಪಾಡலை நாம் ಪಡುವ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವನು, ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ನೀನೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀನೇ.
ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವನು ನೀನೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವನು ನೀನೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವನು ನೀನೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಅಗತ್ಯ ಎಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವ ಈರೇ ದೇವರು, ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವ ಈರೇ ದೇವರು, ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ
ನೀವೆಲ್ಲ ಏನು ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದ್ರ? ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ನೀವೆಲ್ಲ ಕರೆಗಳ ತಟ್ಟಿ ಇವಾಗ ನೀವು ಹಾಡಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? யாராச்சும் கை தட்டாம இருங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹalleluya 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 எல்லாம் என்ன சொல்லிட்டு நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? ஹalleluya 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 நன்றிசா பாடு. ஹalleluya 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 நன்றிசா. ஹalleluya 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 நன்றிசா. நன்னதிலே இருபவரும் யெகோவா நம்மா தேவரும், அவரே ஜீவನ ಕೋಟೆಯು ಯಾವೊಬ್ಬರಿಗೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ನಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವೊಬ್ಬರಿಗೂ ನನಗಿಲ್ಲ. ಹalleluya hallelujah 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 ನನಗೆ ಯೇಸು ರಾಜ. hallelujah 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 ನನಗೆ ಯೇಸು ರಾಜ. ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯ ದೇವರು, ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಹalleluya hallelujah 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 ಸತ್ತಮ ಯೇಸು ರಾಜ. hallelujah 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 ನನಗೆ ಯೇಸು ರಾಜ. hallelujah 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 ನನಗೆ ಯೇಸು எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஒரு நிமிஷம். நாம் எதுக்காக வந்தோம்? தேவனுக்கு நன்றி சொல்லதான் நாம் வந்தோம் இல்லைங்களா? அதனால தேவனை நன்றி சொல்லதான் நாம் இங்கே இருக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்து ஒரு நிமிஷம் எல்லாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று எல்லாம் எல்லா வாயை திறந்து நம்ம தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் வல்லவரே.
கடின பாதையிலும் கூட வந்தே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. ரிவஷலவதி ரஹோலலா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லவே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களினால் எங்களை ஆண்டவரே இது வரைக்கும் வழி நடத்தினதுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவாயிரே, எனக்கெல்லாமும் நீரே, என் தேவையெல்லாம் சந்தித்தே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்தித்தே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்தித்தே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை இறைவசரோ ஏமாத்தி காலவசரபா. தேவனே நன்றி உமக்கே. மறுபடியும் ஆராதனை ஆராதனை ஆராதனை
நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் தந்தீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் தந்தீரே. ஆராதனை ஆராதனை எல்லாம் தந்து உயர்த்தி ஆராதனை பரிசுத்தரே உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. மறுபடி ஆராதனை 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 உமக்கே. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. மறுபடி ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் தேவனை நோக்கி கரங்களை நிகழ்த்தி தேவனை நோக்கி தேவனே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. என் எதிர்பார்க்குக்கும் மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் கொள்பவரே. என் எதிர்பார்க்குக்கும் மேலாக, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக தேவன் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பேர்க்கும் பதில் தருவீரே. மறுபடி சொல்லலாம். என் எதிர்பார்க்குக்கும் மேலாக. ஆமாண்டவரே, நான் எதிர்பார்க்கும் மேலாக நீ செய்கிற தேவன். என் எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். My God will answer all the prayers that we have. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லா
விசுவாசத்தோட ஆமாண்டவரே என் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கிற தேவனே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே ஆராதனை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை தேவனே ஆராதனை ஆண்டவரே ஆராதனை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி உங்களுடைய ஆராதனைக்குள் தான் தேவன் வாசம் செய்கிறார். உங்களுடைய வாயின் சத்தத்தின் மத்தியில் தான் தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா துதிக்கிறோம் இயேசுவே. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக ஆராதனை 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 ஓமக்கே மறுபடி ஆராதனை 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 நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே மகே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை ஒளிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்து நீங்க தலை குனிந்த இடங்களிலே என் தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பே ஆராதனை ஆராதனை சத்தத்தை மாத்திரம் இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி வாய்களை திறந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவனை நோக்கி ஆராதனை ஆண்டவர் மியூசிக் பார்க்க வரல உங்களுடைய ஆராதனை பார்க்க தான் வந்திருக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் சத்தத்தை தான் தேவன் கேட்க வந்திருக்கிறார். உன்ன சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய மத்தியில் இருக்க ரூத் மேரி சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த கர்த்தாவே. நல்ல நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே எங்களையும் நினைத்து இந்த ஆராதனையை ஆண்டவரே, ஒன்று ஸ்தோத்திரம் சேர்த்த எல்லாமுடைய அன்பு தயவுக்காக இரக்கத்திற்காக கோடான கோடியை நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி கர்த்தாவே. என்னை உமக்கு செலுத்தினால் அதுக்கு ஈடு இணையாகும் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை பணிந்து உம்மை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பது கர்த்தாவே. என்ன காரணத்தோடு கூட என்ன நோக்கத்தோடு கூட என்ன தேவையோடு கூட ஓ ரபாத் யாரபா கியாரபாத் யாலா ரகரதரதிராத்யா
ஷத்யரிகராத்திராத்யா மாஸ்யானந்தரி வர்ரவா கேவரவரபோத்யா கியானைக்குரவலரத்யா. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா மன உளைச்சல்களையும் மாற்றி வெற்றியும் ஜெயத்தோடு கூட இங்கிருந்து கடந்து போகணும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கொண்டீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க கூட்டத்துடைய தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நீர் பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் மீதியின் பகுதிகளை நீர் எடுப்பீராக. ஆவியானவரே, உம்முடைய மகனுக்குள்ளே இருந்து கர்த்தாவே நீர் என்ன பேச வைத்திருக்கிறோ, என்ன எங்களுக்காக ஆகாரத்தை கொடுக்க வைத்திருக்கிறோ ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துவீராக. எல்லா விதமான ஆண்டவரே வேண்டாத சிந்தனைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே தூக்கத்தின் நித்திரையின் மயக்கங்களை எடுத்து போட்டு என் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க முடியும். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய மகன் பேசுகிற மகனே ஒரு விஷயம் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய மகன் நிற்க செய்திரு. உங்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய மகன் உங்களுடைய பாதத்துக்கு வர செய்திரு. ஒருவருக்கும் கொடுக்க கூடாத ஒரு பாக்கியத்தை, ஒருவரும் புடுங்க கூடாத ஒரு விளையாடப்பட்ட வேலையை, பரலோகத்தின் வேலையை உம்முடைய மகனுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, மியூசிக் வாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவீராக. சாட்சியின் பகுதியின் காணிக்கையின் பகுதி ஆண்டவரே அப்பா முடிவு வரைக்கும் என் ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. விசேஷமாய் கரண்ட் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோமே இந்த இடம் முழுவதும் உம்முடைய தெய்வ பிரசன்ன நிறைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த கூட்டம் எங்களுக்கு பத்தாது, இந்த ஜனங்கள் எங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. வெளியே உட்கார மட்டும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே திரளான ஒரு பெரிய இடத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக நாங்களுமே ஆராதிக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் இடத்தை எங்களுக்கு சொந்த இடம் தான் வேணும் இயேசுவின் நாமத்தினால. அது உம்மாலாகும், உம்மாலாகும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். தடைப்பட்டவர்கள் எல்லா தடைகளை உடைத்து என் நேசு கொண்டு வருவீராக. என்னை எங்களை ஆசீர்வதித்து உங்க நாமத்திற்கு மகிமை வர பண்ண முடியும். இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாகுனாரா? தேவன் எத்தனை பேருக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God is good all the time, right? ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ನಾನು ಇವಾಗ ತೆಲುಗಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕಾ? ತುಂಬ ಜನ ತೆಲುಗು ಅವರೇ ಇದ್ದೀರಾ? ఓకే. తర్వాత నేను ఇస్తాను. కొంచెం కొంచెం తెలుగు నాకు. சரி, இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வேதா பிரதர் வீட்டில் வச்சுக்கலாமா, இல்லை காயத்ரி வீட்டில் வச்சுக்கலாங்களா? சரி. சரி, வியூலா வீட்டில் வச்சுக்கலாம். நாளைக்கு வேதா பிரதர் வீட்டில் 7:30 மணிக்கு நாம் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வச்சுக்குவோம். தேவன் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்லேயும் அற்புதங்களை செய்ய வேண்டும். So we'll have a cottage prayer meeting in Veda Brothers house tomorrow at 7:30. If you are free, please do come. If you are not free, try to come. ஃப்ரீயா இருந்தாலும் வாங்க, ஃப்ரீயா இல்லாட்டியும் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க. தேவன் அதுக்கு பலனை அவர் கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை இங்கே
ஃபாஸ்டிங் ப்ரேயர் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் வாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், மாமா வீட்டில் இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் வாங்க. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 7 மணிக்கு இருக்கும். வந்து ஆலயத்தை சுத்திகரித்து பின்பு நாம் ஜெபத்திலே சில நேரம் சில நிமிஷங்கள் நாம் இருக்கலாம். காலை ஆராதனை மாலை ஆராதனை எப்பொழுது போல இருக்கும். சண்டே கிளாஸ் 5:15க்கு இன்றைக்கி இருக்கும். 7 o'clock செகண்ட் சர்வீஸ் இருக்கும். அதனால் இதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் செவியுங்கள். அப்புறமா நாம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவர்களை நாம் சொல்லுற இடத்துக்கும் சொல்லுற நேரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். டிசம்பரில் எப்போ இருக்குன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு முன்பாக நாம் ஆயத்தமாய் இருப்போம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டில் செகண்ட் வீக்கில் இருக்கும். ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கும், சபையில் இங்கே இருக்காது. ஸ்டேஜ் எல்லாம் போட்டு தான் இருக்கும். இந்த தடவை போன தடவை ஸ்டேஜ் வியூலாலாம் பார்க்க முடியல, அதனால் கொஞ்சம் ஸ்டேஜ் மேலே இருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, அதனால் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கொஞ்சம் ஜோராக தான் சொல்லுங்களேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாததும், ஆமாம் இல்லைங்களா? 11 மாதங்கள் தேவன் அற்புதமாக வழி நடத்திட்டார். இன்னும் என்ன, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணிட்டா கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு. அதனால் அப்புறம் 2025ஆம் ஆண்டு தான். அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வழி நடத்தியிருக்கிறார், போஷிச்சிருக்கிறாரு. எந்த குறைவின்றி நம்ம இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் என்னுடைய தொண்டைக்காக ஜெபிக்கிறது இல்லை, அடிக்கடி மறந்துடுறீங்க, எனக்கு ஜாஸ்தி ஆயிடுது. அதுதான் பார்த்தீங்களா, விசுவாசம் கடைசி நாள் என்ன ஆயிருமா? நாங்கள் ஜெபித்தோம், என்ன பண்ணல, ஆண்டவர் கேட்கலன்னா அப்போ என்னுடைய தப்பா? எங்கள் பாஸ்டர் என்ன சாப்பிட்டாலும் தொண்டை நல்லா தான் இருக்கணும். அல்லேலூயா. அதனால் அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையை காணிக்கை நாம் செலுத்துவோம். சிறக்கால ஸ்நேகித்துடா நான் ஹிருதயமாக தெரிஞ்ச பாட்டு தான், தெரியாட்டி ஸ்க்ரீனில் வராது, மொபைலில் பார்த்துக்குங்க. இந்த பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையை காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செலுத்து. చిరకాల స్నేహితుడా నా హృదయాన సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా నా హృదయాన సన్నిహితుడా, నీయనోడు నీవయ్యా, నీ స్నేహం చాలయ్యా, నా నీడ నీవయ్యా, ప్రియ ప్రభువా యేసయ్యా, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం,
தேவன் அருமையாக கிரிஜாமாவை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவங்களுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாதுன்னு தான் இருந்தாங்க. ஆனாலும் மாடி வீட்டில் தான் போய் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ದೇವನುடைய ಕಿರುಬೆ தான். ದೇವರ ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಜೀವಂತವಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಮನುಷ್ಯರು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತ, ದೇವರ ಕಾರ್ಯವೇ ಅದೇನಾಗಿರುತ್ತೆ, ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇರುತ್ತೆ இல்லைங்களா. தேவன் டாக்டர் ஒன்று சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் உன்னத்தை வேறு மாதிரி அவர் வழி நடத்துவார். அது அநேக ஜனங்களுக்கு அது ஒரு சாட்சியாய் தான் இருக்கும். நாம் நினைக்கலாமா டாக்டர் தான் பெரியவங்கன்னு, ஆனால் அதுக்கு விட மேலாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மக்கள் இந்த இடத்துல எல்லாரும் இருப்பது தேவனுடைய கிருபை தான். அவர் வழி நடத்தாமல் இந்த இடத்துல நாம் வந்திருக்கவே முடியாது. Without His grace we cannot come and stand here. It is only His grace. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக I request Radha Auntie to pray for the offering as well as the word of the Lord. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രപ്പാ, സ്തോത്രം കർത്താവേ, സ്തോത്രം ദൈവമേ, അങ്ങയ്ക്ക് കോടാനുകോടി സ്തോത്രം, കോടാനുകോടി സ്തോത്രപ്പാ, സ്തോത്രം ഹല്ലേലൂയ, സ്തോത്രപ്പാ. കർത്താവേ, ഈ കാലേ സമയത്ത് അടിയങ്ങളെ എല്ലാവരെയും ചേർത്ത് കൊണ്ടുവന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ, സ്തോത്രം. അങ്ങയ്ക്ക് അസാധ്യമായിട്ടൊന്നുമില്ലല്ലോ കർത്താവേ, സ്തോത്രം. അങ്ങയുടെ കൃപ ഒന്ന് മാത്രം അടിയങ്ങൾക്ക് മതി കർത്താവേ, സ്തോത്രം. ദൈവമേ, കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാവരെയും അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിൽ അടിയൻ സമർപ്പിക്കുന്നപ്പാ, സ്തോത്രം. കർത്താവേ, അങ്ങ് അടിയങ്ങളോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നാൽ മാത്രം മതിയപ്പാ, അടിയങ്ങൾക്ക് മറ്റൊന്നും ആവശ്യമില്ല കർത്താവേ. ഏറ്റവും വലിയ ഡോക്ടറും കർത്താവേ, ഡോക്ടർമാർക്ക് അസാധ്യമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ പോലും എൻ്റെ കർത്താവെ അങ്ങ് ചെയ്തിരിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. അതേപോലെ മരണത്തിൽ നിന്നും എത്രയോ പേരെ അതിശയകരമായിട്ട് അങ്ങ് ഉയർത്തി എഴുന്നേൽപ്പിച്ചിരിക്കുന്ന കർത്താവെ, സ്തോത്രം. ഇപ്പോൾ കേട്ട ഈ സിസ്റ്ററുടെ സാക്ഷ്യം തന്നെയും കർത്താവെ, സർജറിക്ക് പറഞ്ഞിരുന്ന റൈറ്റ് ലെഗ് കർത്താവെ, വിത്തൗട്ട് സർജറി ഷീ ഈസ് ഹീൽഡ് ലോർഡ്. താങ്ക് യു ജീസസ്, താങ്ക് യു ഫോർ ഹീലിംഗ് ആൻഡ് താങ്ക് യു ഫോർ ഡൂയിങ് മിറക്കിൾസ് ഇൻ അവർ ലൈഫ് ലോർഡ്. താങ്ക് യു കർത്താവെ. ഇവിടെ വന്ന് അങ്ങേ ആരാധിക്കുവാനായി എല്ലാ മക്കൾക്കും ലഭിച്ച ഈ നല്ല സമയത്തിനായിട്ട് അടിയൻ നന്ദിയോടെ അങ്ങേക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, സ്തോത്രം. കർത്താവെ, അനേകരെ അങ്ങ് കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ഈ സ്ഥലത്ത് നടക്കട്ടെ കർത്താവെ. അതിനായി കർത്താവെ പ്രാർത്ഥിക്കുന്ന സകലരെയും അങ്ങയുടെ തൃപ്പാദത്തിൽ വയ്ക്കുന്ന കർത്താവെ, അങ്ങ് അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കപ്പാ, സ്തോത്രം. ദൈവമേ, മക്കൾ തന്നിരിക്കുന്നതായ കാണിക്ക, ദശമഭാഗം ഇവയ്ക്കായിട്ട് അടിയൻ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ദശമഭാഗം കർത്താവെ, അത് കർത്താവിനുള്ളതെന്ന് ബൈബിളിൽ വി ഹാവ് റെഡ് ഇൻ ബൈബിൾ ദാറ്റ് ടൈത്ത് ബിലോങ്സ് ടു ഗോഡ്. കർത്താവെ, കാണിക്ക എന്ന് പറയാൻ കർത്താവെ, അവരവരുടെ മനസ്സിൽ ഇഷ്ടപ്പെട്ട രീതിയിൽ അവർ ഉള്ളതുപോലെ നൽകുന്ന കർത്താവേ, സ്തോത്രം. ബട്ട് ഗോഡ് ലവ്സ് എ ചിയർഫുൾ ഗിവർ എന്ന് ഞങ്ങൾ പഠിച്ചിരിക്കുന്ന കർത്താവേ, സ്തോത്രം. കർത്താവെ, അവരവർക്ക് എല്ലാ മക്കൾക്കും ധാരാളം നൽകണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, ആശയുണ്ടപ്പ. എന്നാൽ അവരവരുടെ കർത്താവെ ധനത്തിന് ഒത്തവണ്ണം മാത്രം, കയ്യിലുള്ളത് മാത്രം അവർക്ക് നൽകുവാൻ സാധ്യമുള്ളൂ കർത്താവേ, സ്തോത്രം. ദൈവമേ, വചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് പോലെ അല്പം വിതയ്ക്കുന്നവൻ അല്പം മാത്രം കൊയ്യുന്നു കർത്താവേ. എന്നാൽ ധാരാളമായി വിതയ്ക്കുന്നവൻ ധാരാളമായി ദൈവം ഒരുക്കി കൊടുക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. അതേപോലെ കർത്താവെ, കൊടുക്കുവാൻ ആഗ്രഹം ഉണ്ടെങ്കിൽ അവരുടെ കയ്യിൽ ഇല്ല കർത്താവേ. ദൈവം കർത്താവെ, ജോലി നഷ്ടപ്പെട്ടിരിക്കാം, ജോലി ഇല്ലായിരിക്കാം, എന്നാലും അങ്ങയുടെ ആരാധനാലയത്തിൽ കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്ന കൃപയ്ക്കായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ദൈവമേ, അങ്ങയുടെ ഭണ്ഡാരത്തിൽ അധികമായിട്ടുണ്ടെന്ന് അടിയങ്ങൾക്കറിയാം കർത്താവെ. ഇന്ന് വരെ ആകാശത്തിലെ പക്ഷികളെ പോഷിപ്പിക്കുന്ന കർത്താവെ. ദൈവമേ, അവർക്ക് ഒന്നും വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്യുന്നില്ല, എങ്കിലും അവയ്ക്കെല്ലാം നൽകുന്ന ദൈവം അങ്ങയുടെ സ്വന്തം രക്തത്താൽ വിലക്കെടുത്ത തൻ്റെ ജനങ്ങൾക്കായിട്ട് നൽകാതിരിക്കുമോ എന്ന് അടിയങ്ങൾ ചോദിക്കുന്നില്ല, വിശ്വസിക്കുന്ന കർത്താവ്. അങ്ങ് ധാരാളമായി അനുഗ്രഹിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ അടിയൻ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവ്.
കർത്താവേ സ്തോത്രം സ്തോത്രം. അതുപോലെ തന്നെ കർത്താവേ ദൈവമേ സന്തോഷത്തോടു കൂടി കൊടുക്കണം. ദൈവമേ ഉള്ള എങ്ങനെ കൊടുക്കണോ വേണ്ടയോ നാളെ എന്താകുമെന്നുള്ള ആ ഒരു ചിന്തയില്ലാതെ കയ്യിലുള്ളത് ധാരാളമായി കൊടുക്കുവാൻ തന്നെ തക്കവണ്ണം കർത്താവേ അങ്ങയുടെ മക്കൾക്ക് ഹൃദയത്തെ അങ്ങ് ഒരുക്കിയെടുക്കണം കർത്താവേ. കൊടുത്തതിനെ 10 മടങ്ങായിട്ടല്ല, 100 കണക്കിനല്ല, 1000 അങ്ങ് തിരിച്ചു നൽകുമെന്ന് ഞങ്ങൾ അറിയുന്നു കർത്താവേ. ഞങ്ങൾക്ക് അങ്ങിൽ പൂർണ്ണ വിശ്വാസമുണ്ട് കർത്താവേ. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രപ്പാ സ്തോത്രം. ഓരോ നിമിഷവും അങ്ങയെ ധ്യാനിക്കുന്നു കർത്താവേ. അങ്ങേക്ക് നന്ദി ചൊല്ലിയ പോരാപ്പ, ഈ ഒരായുസ് തന്നെ മതിയാവില്ല കർത്താവേ. അടിയങ്ങളുടെ നാവുകൾ പോരാതെ വരും അപ്പാ. സ്തോത്രം. അത്രമേൽ നന്മകൾ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തിൽ അങ്ങ് ചെയ്തിരിക്കുന്ന കൃപകൾക്കായിട്ട് നന്ദിയോടടിയും സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. സ്തോത്രം. ദൈവദാസനെ അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്നു. അങ്ങയുടെ കൃപയാൽ മൂടി മറയ്ക്കണമേ കർത്താവേ. സ്തോത്രം. ആ മകനിലൂടെ അടിയങ്ങൾ കേൾക്കുവാനിരിക്കുന്നതായ വചനം ദൈവമേ, അത് നല്ല നിലത്തിൽ വിതയ്ക്കപ്പെട്ട വിത്ത് പോലെ അനേകരുടെ ഹൃദയത്തിൽ അത് അത്ഭുതങ്ങൾ പ്രവർത്തിക്കട്ടെ കർത്താവേ. സ്തോത്രം. അനുഗ്രഹമായി തീരട്ടെ കർത്താവേ. സ്തോത്രം. ദൈവമേ അങ്ങയുടെ കൃപ അത് വർണ്ണിക്കാൻ അവർണ്ണനീയമത്രേ. സ്തോത്രം അപ്പാ. സ്തോത്രം സ്തോത്രം കർത്താവേ. നീ ഓരോരുത്തരുടെ ജീവിതത്തിലും അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്തു കൊടുക്കണം കർത്താവേ. ദൈവമേ, ഒരാൾ മറ്റൊരാളോട് പറഞ്ഞ് കർത്താവേ, അടിയങ്ങളുടെ ധർമ്മം തന്നെ കർത്താവേ, ഞങ്ങൾക്കുള്ള കടമ മറ്റുള്ളവരെ സുവിശേഷം അറിയിക്കുക എന്നുള്ളതാണല്ലോ കർത്താവേ. അതിനുവേണ്ടി ഞങ്ങളെ ഓരോരുത്തരെയും ഒരുക്കിയെടുക്കുന്ന കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. സകല സ്തുതികളും മഹത്വവും ഞാൻ അങ്ങേക്ക് ചെലുത്തുന്നു അങ്ങയുടെ ധന്യമായ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ ആമേൻ ആമേൻ. സ്തോത്രം. ആമേൻ. ഉക്കാരുവാം. യഹോവ എൽഹോഹിം സൃഷ്ടിക്കാൻ ദൈവം, നിൻ വചനത്താലുള്ളവ എല്ലാം. യഹോവ എലോഹിം എൻ ആത്മനാഥനീ, നിന്നെ പോലെ മറ്റോരുമില്ല. യഹോവ ശാലോം എൻ സമാധാനം നൽകി നിൻ സ്ഥാനത്തിൽ. നീ മാത്രമതി, നീ മാത്രമതി എനിക്ക്. നീ മാത്രമതി, നീ മാത്രമതി.
அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் செல்வோம். தேவன் தான் நம்மோடு பேசுவாராக. நீர் மாத்திரம் போதும் என்று நாம் அருமையாக நம்ம ಪಾಡ್ರು ಇಲ್ಲಿಂಗ್ಲ ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ, ನೀವಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಜೋರಾಗಿ ಹಾಡನ್ನು ಹಾಡ್ತೀವಿ. ஆனாலும் நீர் மாத்திரம் போதும் என்று நம்ம சொன்னால் கூட நாம் அநேக நேரம் தேவன் காரியங்களை செய்வாரா காரியங்களை செய்ய மாட்டாரா என்கிற அவிசுவாசம் நமக்குள்ளே எப்பொழுதும் என்ன பண்ணது, அது இருக்குது. ஆண்டவர் போதும், கரெக்ட். ஆனாலும் தேவன் இந்த காரியத்தில் அவர் போதுமானவராக இருக்கிறாரா என்று சில நேரம் நமக்குள்ளே ಡೌಟಾக இருக்கிற. ದೇವರು ಇದರಲ್ಲಿ ಸಾಕ, ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವ್ರು ಮಾತ್ರ ಇದ್ದರೆ ಸಾಕ, ಇಲ್ಲ ಇದ್ರ ಜೊತೆಗೆ ಬೇರೆ ಏನಾದರೂ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ ನಮಗೇನಿರುತ್ತೆ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಆದರೆ ಡೌಟ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. தேவன் இருக்கிறார், தேவன் போதும், தேவன் இருக்கிறார் என்று ஒரு முழு நம்பிக்கையோடும் முழு ஒரு விசுவாசத்தோடும் இருக்கும்போது நாம் தேவனை விட்டு வேற காரியங்களிலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஈடுபட மாட்டோம். விசேஷமாக நமக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், பிரச்சனை என்று வரும்போது நாம் தேவன் மாத்திரம் போதும் என்று நம்முடைய மனசுக்குள்ளே அது ಧೈರ್ಯமாக வரவே வராது. ಒಂದು ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನೀನು ಮಾತ್ರ ಸಾಕು ಅಂತ ಮನಕಾಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ನಿಂತಿದ್ದೀರಾ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನನಗೆ ಬೇರೆ ಏನು ಪ್ರಯಾಸ ಪಡದೆ ಬರೀ ಮನಕಾಲಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ಪರವಾಗಿಲ್ಲ, ಒಬ್ಬರು ದೇವ್ರು ಮಾತ್ರ ಸಾಕು, ನಾನಲ್ಲ, ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ವಿಶ್ವಾಸ ಒಂದೊಂದು ಸಲ ಇರಲ್ಲ. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಆಗತ್ತಾ, நான் ஏனாದರೂ ಮಾಡ್ಬೋದா, என் கையில் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியுமா, என்னால் நான் என்னுடைய பிரயாசங்களில் நான் செஞ்சு அது முடியாட்டி தான் நான் என்ன பண்ணுறது, ஆண்டவரோட அப்புறம்தான் கடைசியில் ஆண்டவரே நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கங்கன்னு ஒப்பு கொடுக்குறோம். அது வரைக்கும் நம்முடைய பலம், அது வரைக்கும் நம்முடைய திறமை, அது வரைக்கும் நம்முடைய ஞானம், அது வரைக்கும் நம்முடைய சம்பாத்தியம், அது வரைக்கும் நம்முடைய ஸ்நேகிதனுடைய ஒரு கூட்டம், இதெல்லாம் கைவிட்டாதான் கடைசியில் என்ன பண்ணுறான், ஆண்டவரோடு கிட்ட போகிறான் இல்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே யார்கிட்ட போவோம்? ஆமாம். ஏன் டாக்டர்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட செலவிடுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, காசு இருக்குது. அதனால என்ன பண்ணிடுறான், நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும்னு வைங்களேன். டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறா, அப்படி நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு 8 லட்சம்னா அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? அப்போ 8 லட்சம் செலவாகும். 8 லட்சம் செலவாகும்னா அப்போ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? ஆமாம், முதல்ல ஏன் அது பண்ணல? பரவாயில்ல, பணத்தோடு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அதை செஞ்சிடலாம், எப்படியாச்சும் நம்ம அதை செஞ்சிடலான்னு நம்முடைய என்னது சம்பத்து, நம்முடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் பரவாயில்ல நம்ம இதை செய்திடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய கரத்தில் முடியாட்டி தான் நாம் ஆண்டவர் இடத்துல போகிறோம். நம்முடைய கரத்தில் முடியாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் கிட்ட போகிறோம். ஆனால் நம்ம கையில் அது முடியும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போகவே மாட்டோம் இல்லைங்களா? முதல்ல ஒரு 20 பொண்ணு பார்ப்பீங்க, எதுவும் செட்டாக காட்டி, சரி ஆண்டவரே நீங்களே எனக்கு ஒரு பொண்ணை
இல்லை மாப்பிள்ளையோ என்ன பண்ணுங்க, நீங்கள் காமிங்க. ஏன் முதலே கிடைக்கல? நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படியோ எத்தனையோ புரோக்கர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மேட்ரிமனி சர்வீஸ் இருக்குது, எத்தனையோ எல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் ஒன்றும் தேராட்டி அப்புறம் ஆண்டவரே என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பொண்ணோ கொண்டுட்டு வாங்க, இல்லையா? அதே போல தான் வேலை கிடைக்காட்டி கூட நம்ம எல்லாம் பக்கம் பிரயாசப்பட்டு நம்ம போயிட்டு அந்த இடத்துல ஒன்றும் கிடைக்காட்டி அப்புறம்தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாங்க. அதுக்கு முன்பாக டைம்ஸ் ஜாப்ஸ் தான், இல்லை மான்ஸ்டர் தான், இல்லையா? இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு போர்ட்டலில் என்ன பண்ணுறோம், எல்லா பக்கமும் ரெஸ்யூமே நம்ம அனுப்புகிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். ரொம்ப உத்தமனாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எது இருந்தாலும் முதல் என்ன பண்ணுவோம், ನಾನು ಮೊಣಕಾಲನ್ನು ಇಟ್ಟು ದೇವರನ್ನು ಕೇಳಿ ದೇವ್ರು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ ಮೇಲೇ ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂತಿರೋ ಥರ ಇದೆ, இல்லையா? அப்போது தேவன் ஆனால் தேவன் நடத்துகிற காரியமே அது வித்தியாசம். தேவன் செய்கிற காரியமே அது வித்தியாசம். அநேக நேரம் நாம் தேவனை என்ன பண்ணுறதில்ல, நம்ம புரிந்து கொள்ளுறதே இல்லை. நம்ம புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் முதல்ல நம்ம செஞ்சுட்டு தான் அப்புறம் கடைசியில் தேவன்கிட்ட போகிறோம். ஆனால் தேவன் பார்த்து நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். போதும். போய் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ಬಿಡಿ. ಹೌದು ಎಂದು ಏನು ಮಾಡಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ அப்படின்னு இருக்குது. ஆனால் அங்கே அமர்ந்து இருங்கன்னு இருக்குதா? விடிரி நானே தேவன், நான் தான் தேவன், என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வேற காரியத்தையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி அப்போ தேவன் செய்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கறது ரொம்ப 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 கஷ்டம், இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்ததே அப்படிதான், நாம் வளர்ந்ததே அப்படித்தான். முதல் நம்முடைய பிரயாசங்களை நாம் பார்த்துட்டு தான் அப்புறமா ஆண்டவர் இடத்துல நம்ம செல்லலாம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சும்மா இருங்க. இந்த யுத்தம் யார் தான்? இந்த யுத்தம் யாருது? ஆமாம், தேவனுடைய யுத்தம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அந்த யுத்தம் நம்மளுது. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டா யுத்தம் யாருது? ನಾವೇ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಯುದ್ಧ ನಮ್ಮದು. ಆದರೆ ಆ ಯುದ್ಧವನ್ನು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಆ ಯುದ್ಧ ಯಾರ್ದು? ಯೆಹೋವ ದೇವರು. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் அறிகிறார். அதை தான் யெகோசாபாத்தை பார்த்து நீங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். Second Chronicles 20th chapter 17th verse. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுறவர்கள் யார் இல்ல? நீங்கள் அல்ல. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமா, நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து தேவன் விடுவிக்கிறதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள். கன்னடத்தில் வாசிங்க.
ನೀವು ಯುದ್ಧ ಮಾಡೋದು ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅವಶ್ಯವ ಇಲ್ಲ. ಯೆಹೂದ್ಯರೇ, ಯೆರೂಸಲೇಮಿನವರೇ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡು ಯೆಹೋವನು ಹೌದು ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವೇನು ಮಾಡಿ ನೀವು ನೋಡಿರಿ. அப்போ தேவன் வந்து இந்த இடத்துல பார்க்குறாங்க, நீங்கள் யுத்தம் பண்ணலைங்க, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்குள்ளே கஷ்டம் வந்தால், உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்தால், நமக்கு போராட்டம் இருக்குதா இல்லையா? நம்முடைய யுத்தமும் யார்கிட்டயா? நம்முடைய யுத்தம் யார் கூட? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும். ஆமா, அப்போ நம்முடைய இங்க உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் என்ன பண்ணுது, நடந்து கொண்டுதான் அது இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன் எப்படி போராட்டம் இருக்கிறது. 2 Chronicles 20th chapter 17th verse. 17th verse 17. ಯೆರೂಸಲೇಮಿನವರೇ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡು ಯೆಹೋವನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಡೆಸುವ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ಹೌದು, ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ತೆಲುಗುல எப்படி இருக்குது, நீங்க ஓதி ನೋಡಣ್ಣ. ಹೆದರಬೇಡಿ. நீங்களே வாசிச்சிருங்க, நீங்க வாசிச்சிருங்க. 20:17. ఈ యుద్ధములను நீங்க என்ன பண்ணணுமா? போதும். நீங்க வந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யறதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் யுத்தம் யார் கையில் நீங்க கொடுத்துட்டீங்க? நீங்க ஆண்டவர் கையில் கொடுத்துட்டீங்க. நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கும்? இந்த வீதி நாயாட்டம் இருக்கும். அதுக்கு செய்யறதுக்கு வேலையும் இருக்காது, நிற்கிறக்க என்ன இருக்காது, நேரமும் இருக்காது. அங்கே ஓடும், இங்கே ஓட, அப்புறம் இங்கே வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும், அங்கேருந்து வேற எங்கேயோ ஓடும். பார்த்தா ஃபுல் பிஸியாக தான் இருக்கும், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தேவன் இல்லாத ஒரு யுத்தம் நீங்கள் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அங்கே போராடுவீங்க, இங்கே பார்ப்பீங்க, அங்கே இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, நான் எப்படி செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பங்கள் தான் இருக்கும். குழப்பங்களோடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் என்ன பண்ணாது, அது இருக்காது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாததும் உங்களுக்கும் அறியாதத துரத்தனங்கள், இது அந்தகார கிரியைகளோடு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. யார் உதவி செய்கிறான் என்று வருவானோ அவன் நீங்க கேட்கும் போது உதவி செய்யவே மாட்டான். அப்படி யாரை நீங்கள் நம்ப இருக்கிறீங்களோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. எந்த மனுஷனை நீங்க இந்த மனுஷன் தான் எனக்கு கெட்டின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவன் அன்னைக்கு மரித்து போயிட்டான்னா அவனுடைய ப்ராமிஸ் எல்லாம் போயிடுச்சு. மனுஷன் அப்படி தான், அவன் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு அப்படி பண்ணிடுவேன், நாளைக்கு உனக்கு என்னுடைய வீட்டவே எழுதி கொடுத்துருவேன்னுவான். அன்றைக்கி நைட் அவன் போயிட்டான்னா அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்க முடியுமா, உங்கள் புருஷன் எனக்கு என்ன பண்ணார், வீடு எழுதிக்கணும். அந்த அம்மா சீவையோ செருப்போ எடுத்துகிட்டு ஓடி வரும். உனக்கா வீடு எழுதி கொடுக்குறேன்,
அப்படின்னு என் புருஷன் சொன்னாரா அப்படின்னு. அப்போ தேவன் மனுஷன் நம்ம அவன் சொல்றதும் என்னதான் இருக்கும், பொய்யா தான் இருக்கும். அவன் நினைக்கிறதும் எப்படி தான் இவங்களை ஏமாற்றலாம், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் வரும்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தானா எப்படி நான் 12 ரூபா திரும்பி வாங்கி பார்ப்பேன்னு தான் அவன் யோசிப்பான். இல்லை 15 ரூபா எப்படி தான் எனக்கு லாபமாக இருக்குன்னு அவன் யோசிப்பான். யாராச்சும் சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காசு கொடுத்துருவாங்களா? இல்லை இல்லையா? இப்போ வெறும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் கொடுத்தா தான் கொடுப்பான் இல்லைங்களா? ஒன்று பத்திரம் கொடு, இல்லை நகை கொடு, இல்லை வண்டி கொடு, ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா தான் என்ன பண்ணுறான். ஏன்னா அவன் தெரியும் என்ன மாதிரி தான் இவங்களும் மோசம் பண்ணுவாங்கன்னு. வாங்கிட்டு அப்புறம் டாட்டா காமிச்சிட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு அவனுக்கு நல்லாவே கொடுக்குறவன். ஏன்னா அவன் உங்களை ஒருத்தர் அல்ல, அவன் 100 பேர் பார்த்துருப்பான் இல்லையா? அப்போது நம்முடைய யுத்தம் ஆண்டவர் கூட அவர்கிட்ட கொடுக்காதபடினால தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நான் போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் எந்த முன்னேற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் பரிபூர்ணமாய் தேவனிடத்தில் நம்முடைய யுத்தத்தை அவருக்கு கொடுக்கல. ಇನ್ನೂ ನಾವು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇನ್ನೂ ನನಗೆ ಹೋರಾಟ ಇದೆ, ಇನ್ನೂ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಥರವೂ ಇನ್ನು ನಾನು ಮೇಲೆ ಎದ್ದೋಳಿಲ್ಲ, ಇನ್ನು ನಾನು ಕುರುಗಿ ತಗ್ಗಿಸಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಯುದ್ಧವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ನೀವೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಕೊಡಲಿಲ್ಲ. ನೀವು ಇನ್ನೂ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, பிரயத்ன படுத்தா இದ್ದೀரா. இன்னும் நீங்கள் பிரயாசப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நமக்குள்ளே அவ்வளோ விசுவாசம் இன்னும் என்ன பண்ணல, வரல. அப்பேற்பட்ட விசுவாசம் வந்துட்டா நாம் எசேக்கியா ராஜா வாட்டா எல்லாம் அவன் செஞ்ச காரியம் எல்லாம் என்னாச்சு வாய்க்க பண்ணுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாசிப்போம். 18, 5, 6, 7. ಒಬ್ಬನು ಸರಿங்களா, ಒಬ್ಬನು ಸಧರ್ಮಿಯಾಗಿ 18 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியர் ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போதும். வாசிங்க, கன்னடத்தில் வாசிங்க. ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟಿದ್ದನು. ಹೌದು, ದೇವನಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಅವನೇನ್ ಮಾಡಿದ್ದ, ಭರವಸೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದ. ಯೆಹೋವರಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಸಮನಾದ ಅರಸನು ಮುಂಚೆಯೂ ತರುವಾಯವೂ ಇರಲಿಲ್ಲ. ಹೌದು, ಇದಲ್ಲದೆ ಅದೇ ತಿರುಂಬ ವಾಸಿಂಗ, ಅದೇ ವಚನದ ವಾಸಿಂಗ. ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಟ್ಟಿದ್ದನು. ಹೌದು, ಯೆಹೋವರಲ್ಲಿ ಇವನಿಗೆ ಸಮನಾದ ಅರಸನು ಮುಂಚೆಯೂ ತರುವಾಯೋ ಇರಲಿಲ್ಲ. ಅವನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಇರಲಿಲ್ಲ. ತಮಿಳ ವಾಸಿಂಗ. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல ஒருவரும் என்ன பண்ணல, இருக்கவே இல்லை.
யூதராஜனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவனை போல யாருமே இருக்கலையா. எதுல? யெகோவனை நம்புகிறதுல. அப்போ அவன் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் நம்பிக்கொண்டிருந்தான். தேவனை கேட்டுதான் அவன் காரியங்களை அவன் செய்தான். அதனால அவனை போல வேற ராஜாவும் என்ன பண்ணலையா? இருக்கல. அதனால தான் நீங்க 7வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் என்ன ஆச்சா? அனுகூலமாயிற்று என்று வாசிக்கிறோம். வாசிங்க கன்னடத்தில். அது எப்படி? ಆತನು ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೈಕೊಂಡನು. ಯೆಹೋವನು ಇವನ ಸಂಗಡ ಇದ್ದುದರಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಹೌದು, ಯೆಹೋವನು ಇವನ ಸಂಗಡ ಇದ್ದದರಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು ಕೃತಜ್ಞತನಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದನು. ಹೌದು, ಅವನು ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದ. எங்க போனாலும் தேவன் அவனோடு இருந்தபடினாலே அவன் என்ன பண்ணான்? அவன் வெற்றியோடு அனுகிரகம், எல்லாமே அவனுக்கு அனுகிரகம் ஆயிற்று. நம்மளுக்கு எல்லாமே எப்படி தான் இருக்குது? பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் இவன் எங்கே போனாலும் எல்லாமே என்னவா இருக்குதான்? அனுகிரகமாக இருக்கு. அப்போ ஏன் பிரச்சனையாக இருக்குது என்றால், இவனை போல வேற எந்த ராஜாவும் தேவனை நம்புகிற மாதிரி யூத ராஜாவில் யாரும் இருக்கல. இவனை போல இல்லை. ஏனென்றால் அவனை அவன் அவ்வளோ நம்பிக்கை இருந்தான். He trusted in the Lord God of Israel, so that after him was none like him among the kings of Judah, nor any that were before him. முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இவனை போல நம்பிக்கை வச்ச மனுஷன் இல்லவே இல்லை. அப்போ நமக்கும் நாம் இப்பேற்பட்ட ஒரு சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಈ ಥರ ಒಂದು ಸಾಕ್ಷಿನೇ ದೇವ್ರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ಇವನ್ ಥರ ಇಲ್ಲಪ್ಪ, ದೇವ್ರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆ ಇವನ್ ಥರ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಯಾರನ್ನೂ ನೋಡೇ ಇಲ್ಲ. சொல்ல முடியுமா தேவன் பார்த்து? இப்போ கை உயர்த்துங்க, நான் இப்பேற்பட்டதான் நான் ஜெபம் பண்ணுறேன்னு. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் உணர்த்துவார். அப்புறம் இன்னைக்கு தூங்க மாட்டேங்க, தூக்கம் வராது. அப்போ இவனை போல ஆண்டவர் எசேக்கியா பார்த்து எப்படி சாட்சியா இருக்கிற அப்படியோ அது போல உங்களை பார்த்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லணும். ದೇವ್ರನ್ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, ಅಯ್ಯೋ ಗಿರಿಜಮ್ಮ ಥರ ನಾನು ಯಾರನ್ನೂ ನೋಡಿಲ್ಲಪ್ಪ, ಏನಿದ್ರು ನನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಬಂದ ಅಮ್ಮ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಹೌದು இல்லையா அப்படின்னு யார் சொல்லணும்? ஆமாம், முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும், அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார். இல்லையா? ஏன்னா உங்களை பற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும், அப்புறம்தான் ஆண்டவருக்கு. அப்போ இவன் செஞ்சதெல்லாம் வாய்த்து தான், இவன் பண்ணின காரியமெல்லாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சரியாகலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலை? நம்முடைய யுத்தத்தை யார்கிட்ட கொடுக்கல? நம்ம யுத்தம் யார்கிட்ட கொடுக்கல? ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல நீங்கள் யுத்தத்தை நீங்கள் ஆண்டவர் இடத்துல கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க? பேசல மம்மிட்ட கொடு. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன், தேவ
சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே திருபாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி வாவிட என்றே இன்னல் துன்பனே ரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடும் என்றே இன்னல் துன்பனே ரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருபாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை சமூகத்திலே. வாசிப்போம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 14. எக்ஸடஸ் 14th chapter 13th and 14th. தெலுங்குல என்னங்க? 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி ಭಯಪಡಾದಿರುங்கள். ಮೊದಲು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಚನ. ಆದರೆ ಮೋಶೆ ಆ ಜನರಿಗೆ ನೀವು ಅಂಜಬೇಡಿರಿ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದು ಯೆಹೋವನು. ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಡಿ, ಅಂಜಬೇಡಿ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದು ಯೆಹೋವನು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ರೀತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ಹೌದು, ರೀತಿಯನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡಿ ನೀವು ನೋಡಿರಿ. ತೆಲುಗುல என்ன இருக்குது? ನಿರ್ಮಗ ಕಾಂಡಮ, ಎಕ್ಸಡಸ್, ಯಾತ್ರೆ ಇಲ್ಲಿಯಾ? 13, 14 చదవండి. ఉంటుంది 14లో 13. భయపడకుడి, ஊருக்கா. ஆமா பாப்பா, சும்மா உக்காந்துட்டு இருப்பா. ஊருக்கா கன்னடத்தில், ஐயோ சாரி, தெலுங்குல ரொம்ப சாதாரணம். இன்னும் ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டாட்டி எப்படி இருங்க. ஏன்பா ஊருக்கா இக்கட நிற்கொண்டாரா அப்படிங்கிற மாதிரி நீவேன் ಮಾಡಿ ஊருக்கா. ஆமாம், நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம், நீங்கள் என்ன பிரயாசப்பட வேண்டாம், நீங்கள் ஊருக்கா இருங்க. அப்படின்னா கம்முன்னு இருங்கன்னு அர்த்தம். நான் பெங்களூர் பாஷையில் பேசுனா நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்முன்னு குந்தின்னு. அப்போ தான் ரூத் மேரி சிஸ்டருக்கு புரியும், இல்லாட்டி வெடிச்சிடும். நீங்கள் கம்முன்னு என்ன பண்ணிட்டு இருங்க, குந்தின்னு இருங்க. அப்போதான் ஆண்டவர் உங்களுடைய யுத்தத்தை என்ன பண்ணுவார், அவர் செய்வார்.
நீங்க ஏன் நமக்கு நாம் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரை தேடுறதில்ல, கைவிடாதப்பட்டதுக்கு முன்பே நாம் ஆண்டவரை தேடுங்கன்னு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லாரும் கைவிட்டப்பட்டு அப்புறம் நம்ம தேவன் மேலே ஐயோ நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் செய்யுங்கன்னு இல்லை. நம்முடைய பிரயாசங்கள் எப்படி இருக்குன்னா, முதல் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அதை யுத்தத்தை அவர் செய்வார். அவர் சொல்லுறதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. அவர் சும்மா உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருங்க. யெகோவாத்தை பார்த்து நீ என்ன பண்ணு, ஆராதனை செய்யணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க. முழங்கால் போடு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. வாயை திறந்து துதினா நீங்கள் துதியுங்கள். எரிகோ சுற்றிலும் போல நீங்களும் அந்த பிரச்சனையை நீங்கள் சுற்றி சுற்றி வாங்கன்னா சுற்றி வாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அதை விட்டுட்டு நான் பிரயாசப்பட்டுட்டு நான் எல்லாம் விட்டு ஐயோ உன்னி என்ன பண்ணுறது, உன்னி வேணா ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். டாக்டராட்டம் இருக்காதீங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னால் ஐயோ எங்களால் நாங்கள் பிரயாசப்பட்டோங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, இவங்க பிரயாசப்பட்டாங்களாம், ஆனால் என்ன பண்ண முடியல, ஒன்றும் முடியல. அப்போ ஒன்றும் முடியலன்னா பிரயாசப்பட்ட பில்லெல்லாம் வாபஸ் கொடுக்கணும் தானே? கேட்டு பாருங்க. 5 லட்சம் ஆச்சு, பிரயாசப்பட்டோம், ஆனால் இப்போ ஒன்றும் ஆகலை. நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, உங்கள் ஆண்டவரையே நீங்கள் என்ன பண்ணுங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், அப்போ 5 லட்சம் எனக்கு வாபஸ் கொடுப்பா அப்படியா? அப்போ அவன் என்னத்துக்கு தான் பிரயாசப்படுறான்? உங்ககிட்ட எப்படி சுரண்டணும் தான் பிரயாசப்படுறான். உங்ககிட்ட எப்படி? ஆமாம். எங்கள் அர்ச்சனா சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அப்போது அவன் கடைசியில் புத்தி சொல்கிறான், இங்கே நம்ம முதலே புத்தி சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். டாக்டர் கடைசியில் தான் புத்தி சொல்வாடி, காசெல்லாம் கறந்த பின்னால் புத்தி சொல்வாடி. போய் உங்கள் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கன்னு. இந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணாதீங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்க. ஆண்டவர் செலவு பண்ண சொன்னால் நீங்கள் செலவு பண்ணுங்க. ஆண்டவர் செலவு பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமாம். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா, அவர் ஞானத்தை கொடுத்து இப்படியெல்லாம் செய்யணும்னா நம்ம அப்படியெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் கரெக்டாக செய்வார் இல்லைங்களா? நமக்கும் பாஸ்டரமாக்கும் அப்படி தான் சர்ஜரி பண்ணணும், எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது தான் சரி வேண்டாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தேடலான்னு போனோம். அப்போது அதெல்லாம் செய்யணுன்னு அப்புறம் பார்த்தா இல்லை. அப்புறம் ஜெபிக்கும் போது தான் இன்னொரு அம்மா சொன்னாங்க, வேண்டாம் இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க. அங்கே போனால் அவர் எதுவுமே எம்ஆர்ஐயும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் மாத்திரையிலே என்ன ஆயிடலாம், அது சரிப்படுத்தலாம். இப்போ 80% இப்போ. ஆமாம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த இடத்துல போப்பா உனக்கு சுலபமாய் நடக்கும்னு அவர் தான் என்ன பண்ணுவார், நடத்துவார். அவர் வழி காமிப்பார். நம்ம வேறவங்க கிட்ட ஐயோ இந்த டாக்டர் நம்பர் கொடுங்க, அந்த டாக்டர் நம்பர் கொடுங்கன்னா நம்ம செலவு தான் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்முடைய யுத்தம் இங்கேயும் பார்த்துங்க, இங்கேயும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் யுத்தம் செய்யாதீங்க, ஊருக்கே நீ ஏன் சேசி வேடிக்கை சூடு. இவ்வளோ பெரிய ஆண்டவர், எந்த ஆண்டவராச்சும் இப்படி சொல்லுவாரா? நீங்கள் அது பண்ணுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஓமம் பண்ணுங்க, நீங்கள் ஒரு 10,000 எனக்கு செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஆண்டவராச்சும் பார்த்து ஊருக்கே நீ ஏன் சேசி வேடிக்கை சூடுன்னு யாராச்சும்? ஆமாம். சும்மா இருங்கப்பா, சும்மா நான் செய்யறத நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர்னா இவர் ஒருவர் தான். என்ன இவர் காசு உங்ககிட்ட இருந்து காசு அவர் எதிர்பார்க்கல. என்னதான் எதிர்பார்க்கிறாரு? உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நில்லுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நம்புங்க, நீங்கள் விசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் என்னிடத்துல ஒப்பு கொடுங்க. முதல் என்கிட்ட வாப்பா, அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். அதான் அவர் சொல்லுகிறார்.
முதல் நீ என்ன பண்ணு, என்கிட்ட வா. நீ எல்லாம் பிரயாசப்பட்டு கடைசியில் வராத, நீ முதல் என்கிட்ட வந்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ என்ன பண்ணு, நீ அதை செய்ய. அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக நீ இருந்து பாரு. இன்னைக்கு பதில் கொடுக்கலையா, இன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னா அடுத்த நாள் ஜெபம் பண்ணு. அடுத்த நாளும் பதில் கொடுக்கலையா, இன்னும் 2-3 நாள் என்ன பண்ணு நீ. ஆமாம், ஆண்டவர் எங்காச்சும் வழியை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் வழி தரப்பார். உங்களுக்கு தான் டைம், அவருக்கு டைம் இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே நல்ல நேரம்தான், அவருக்கு எதுவும் கெட்ட நேரமே இல்லை. அதனால எப்போ செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நல்ல நேரமெல்லாம் பார்த்துட்டு போகக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவங்களே நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணமே செய்கிறாங்க. நல்ல நேரம், நல்ல நாள் எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. என்ன இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறதுனால தான் இல்லையா? அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அவர் செய்கிறதை அதை நாம் சில நேரம் என்ன பண்ணுறோன்னா பவுலாட்டா தான். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஏன் நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம் யார்கிட்ட, நம்ம பார்க்க முடியாத துரைத்தனங்களோடும் பார்க்க முடியாத அநேக வானமண்டங்களில் பறந்து கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் இருக்கிறது. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்களேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் சண்டை வராட்டி கேளுங்க. நல்ல ஆவியோடு உண்மையோடு நீங்கள் ஜெபிங்க, வீட்டில் சண்டை கண்டிப்பாக வரும். என்ன யுத்தம் அப்படி. நல்லா உபவாசம் போட்டு பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் வெளியில் வாங்கல, வெளியில் ஒன்று காத்துட்ருக்கோம், வாசப்படியிலேயே காத்துட்ருக்கோம். ஏன் காத்துட்ருக்குதுன்னா, அந்த யுத்தத்தை எல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க, நான் வாய் மூடிட்டே தான் இருக்கிறேன், ஊருக்கு தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா ஜெபிச்சுட்டு போனால் தான் உங்களை யாராச்சும் மறைச்சி பார்த்துட்டு போவோம். நல்லா ஆவிக்குடி நீங்கள் போங்களேன், 4 பேர் உங்களை பார்த்து பேசுவாங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் நானெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். யாரோ நமக்கு தெரியாது, நம்ம அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். அவன் புத்தி சொல்லிட்டு போவான், வண்டி சரியாக ஓட்டு, பண்ணமோ சரியாக தான் ஓட்டிகிட்டு இருப்போம், சரியாக தான் ஓட்டிகிட்டு இருப்போம். அவன் தப்பு பண்ணிட்டு அவனே நமக்கு புத்தி சொல்லுவான். யாக்கா கண்ணில் வாக்கு கிவியில் வான்னு அவன் பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு போவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்லப்பா, நீ யாருடைய பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியுது, அதனால நான் சும்மா இருப்பேன், ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரா பார்த்துக்கொள்வார் என்று. அப்போ அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம வாழணும். எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அப்படிதான். ஆண்டவர் சொல்லுறது நமக்கு எப்படியா இருக்கும், அது பைத்தியமாய் இருக்கும். எரிகோ மதிலை இடிக்கணும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, சுத்தி, நீ கடப்பாரை எடுத்துகிட்டு போகாத, நீ என்ன பண்ணது, ஈட்டி எடுத்துகிட்டு போகாத, நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாத, நீ என்ன பண்ணு, சுத்து, 7 நாள் சுத்து அப்படிங்கிற. அப்படி யெகோஷாபாத்தை பார்த்து நீ என்ன பண்ணு, ஆர்மியெல்லாம் நீ முதல் அனுப்பாத, என்ன பண்ணு, ஒரு கொயரை நீ ஆர்கனைஸ் பண்ணு, கொயரை நீ என்ன பண்ணு, நீ அனுப்பு, முதல் அதை அனுப்பு, அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்கிற. அப்படி அப்போ ஆண்டவர் சில நேரம் செய்கிறதும் ஆண்டவர் நடத்துகிற விதமே நமக்கு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அவர் அது அருமையாக அவர் நடத்துவார் இல்லையா? எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, 2 குஷ்டரோகிக போய் பார்க்குறாங்க. ஐயோ என்ன ஏதாச்சும் நான் என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம், நமக்கு சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே இருந்தாலும் நாங்கள் செத்துருவோம், அங்கே போனாலும் அவங்க ஏதாச்சும் கொடுத்தா ஓகே, இல்லாட்டி அங்கேயாச்சும் போய் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குஷ்டரோகிக்கு என்ன பண்ணுறாங்க, ஆமாம்
இந்த இது கோட்டைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. இவங்க யுத்தம் பண்ணாங்களா? ராத்திரியில் நல்லா தூங்கி தான் எந்திரிச்சாங்க. இவங்க தூங்கிட்டு எந்திரிச்சாங்க. அங்கே லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அங்கே செத்து போயிட்டாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும்போது உங்களுடைய எதிரியின் கோட்டையை ஆண்டவர் முறிப்பார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும்போது உன் எதிரி அவன் கண்ணீர் விட்டுட்டு ஓடி வரணும். எனக்கும் ஆண்டவர் தேவைன்னு. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவங்க வீட்டில் என்ன பண்ணணும்? ரட்சிப்பு உண்டாகணும்னா அவங்க சாகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. வீட்டில் ரட்சிப்பு உண்டாகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சும்மா தேவனை ஆராதனை செய்யணும். அவங்களுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லலை. அவங்களோட யுத்தம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு சொல்லலை. அவங்களோட நீங்கள் போட்டிக்கு போட்டி பேச்சு கொடுத்து நீங்கள் வழக்கை இன்னும் நீண்டதாக மாற்ற ஆண்டவர் சொல்லலை. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் சும்மா இருந்து என் தேவன் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பாருங்கள். வீட்டில் நீங்கள் உக்காந்துட்டு மோசே கோலை மேலே தான் தூக்கி வச்சான். அவன் யுத்தம் செய்யலை. சிவந்த சமுத்திரம் என்னாச்சு? ரெண்டாக கோலை நீட்டணும், அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தோடு உக்காந்து ஆண்டவர் இடத்துல உங்களுடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் தாங்க. என் பிரச்சனைகளெல்லாம் நான் யார்கிட்ட கொடுக்குறேன்? உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா. நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போராட மாட்டேன். நீங்கள் வழி தருங்க, அந்த வழியில் நான் என்ன பண்ணுறேன்? நான் நடக்கிறேன். நீங்கள் ವಳಿ ತರಂಗ ಅಲ್ವಾ? ದೇವ್ರ ದಾರಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ಓಪನ್ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ರು ಯಾವ ಇದನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾವು ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಹಿಡಿದು ಈ ಕಡೆ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ಇಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்போ தேவன் அவர் மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் போதுங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய யுத்தங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய யுத்தம் எப்படி இருக்கும்? வெற்றியாக இருக்குமா இருக்காதா? ஒரு வெற்றி கோஷம் நம்ம செய்யலாமா? இன்னும் வெற்றி நமக்குங்கிறவங்க இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. இது எப்போ தெரியுங்களா? இந்த வெற்றி கோஷம் நாம் தேவனிடத்தில் எல்லா யுத்தத்தையும் அவர் கையில் கொடுக்கும்போது அப்போ தான் நாம் வெற்றியாக இருக்க முடியும். ನಮಗೆ ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ ಜಯ? ನಾವು ಎಲ್ಲ ಯುದ್ಧಗಳನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಡು ದೇವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡಪ್ಪ, ನಾನು ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பாருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற வேடிக்கை பார்க்காதீங்க. அப்பேற்பட்ட வேடிக்கை அல்ல, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வீட்டில் பெரிய காரியத்தை அவர் செய்வார். கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரமதி, நீ மாத்திரமதி, நீ மாத்திரமதி எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிவான் தெய்வம்,
നൽകി നിൻ സന്നിധിയിൽ നീ മാത്രമതി, നീ മാത്രമതി, നീ മാത്രമതി എനിക്ക്. നീ മാത്രമതി, നീ മാത്രമതി, നീ മാത്രമതി എനിക്ക്. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. നീ മാത്രം സാകൂ, നീ മാത്രം സാകൂ, നീ മാത്രം സാകൂ You're more than enough. You're more than enough. You're more than enough to me. முடிவாக அப்பா ஜெயக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கையில் ஒப்பு கொடுத்து நீர் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய யுத்தங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் கிருபையும் இறக்கம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இயேசு ரட்சகா, நம்ம மகள் சென்கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே, இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வமே, இந்த மாதம் தொடங்கி இந்த நாளையும் அடிமைகள் காணவும், இயேசு ரட்சகா உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எங்களுக்கு நீர் செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இயேசு ரட்சகா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள், கடந்த வேலைகள் எல்லாம் எங்களை காத்து வந்தவரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே. இதுவரைமா எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து ஜீவனையும் தந்து அப்பா இயேசு ரட்சகா உம்மை துதிக்கும்படியாகவும் ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் எங்களுக்கு நீர் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா இந்த ஆராதனையில் உமது கிருபை இருந்தபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, கூடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிச்சும் ஐயா. ஒவ்வொருவரோடும் அது கிருபை தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் போக்கையும் உரத்தையும் நீர் ஆசீர்வதித்து பார்த்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிற கர்த்தாவே. விசேஷமாய் அப்பா இயேசு ரட்சகா, அடிமைகள் என்று கேட்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அப்பா இயேசு ரட்சகா, முதலில் உண்மை தெய்வமே பிரதானமாக வைத்து அடிமைகள் தெய்வமே எங்கள் காரியங்களை செய்ய தேவரீர் எங்களுக்கு போதித்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா நேர் நினைக்க எல்லாம் உம்மால் ஆகும் ஐயா. தெய்வமே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா இயேசு ரட்சகா, எங்கள் பிரயாசத்தினால் ஒன்றும் ஆவதில்லை அப்பா. ஐயா இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா, எங்களுக்கு இருக்கும் அறிவு குறைவப்பா, எங்கள் ஞானம் குறைவப்பா. இயேசுராஜா, எல்லாம் நிறைவான எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்மை முன்வைத்து அப்பா எங்கள் காரியங்களை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும் அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஐயா. இன்னும் அநேக ஜனங்கள் வந்து தெய்வ உண்மை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அப்பா கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியம் செய்யும் பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. தெய்வமே, இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் இன்னுமாய் நீர் சந்திக்க வேண்டுமாய் வேண்டுகிற கர்த்தாவே. இயேசுராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டுமாய் நடத்தி வந்த எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. வரப்போகும் காலங்களில் உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு சுத்தமான அப்பா, உமது வருகை தாமதிக்குமாயின் வேண்டுமாய் அடைமைகள் ஒன்று கூடி உண்மை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எல்லா துதி கனம் ஸ்தோத்திரம் மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்களரும் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி.
சகலவாரங்களை மறவாதே. ஆம். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, தேவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, தேவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God.